ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் மண் வீடுகள், தென்னை மரங்கள், காலை நேரத்தில் பறவைகளின் கீச்சொலி, மாலை நேரத்தில் விளக்கின் மங்கிய ஒளி எல்லாமே அமைதியை நினைவூட்டும் விதமாக இருந்தன. ஆனால் அந்த கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் மட்டும் அந்த அமைதி தங்காமல் தப்பித்துக் கொண்டே இருந்தது. அந்த வீட்டில் வாழ்ந்தவர்கள் ஒரு கணவன் மற்றும் மனைவி. வெளியில் பார்த்தால் அவர்கள் ஒரு சாதாரண குடும்பம் போலவே தெரிந்தார்கள். கணவன் உழைப்பாளி, மனைவி குடும்பத்தை கவனிக்கும் பொறுப்பானவள். ஆனால் வீட்டுக்குள் நடந்தது வேறு. அங்கே வார்த்தைகள் அன்பாக இல்லை. ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய சண்டைகளாக மாறின. ஒரு நாள் தண்ணீர் தாமதமாக வந்தால் சண்டை, ஒரு நாள் உணவு தாமதமாக இருந்தால் சண்டை, ஒரு நாள் யாராவது அதிகமாக பேசினால் கூட சண்டை. நீ எப்போதும் இப்படித்தான், நீயே காரணம். இந்த வார்த்தைகள் அந்த வீட்டின் சுவர்களில் பதிந்திருந்தது போல இருந்தது. கணவன் மனதுக்குள் நினைத்து கொண்டான், நான் குடும்பத்துக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஆனா அவளுக்கு அதோக மதிப்பு தெரியல, என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுறா. மனைவி மனதுக்குள் நினைத்தாள், அவர் என் மனதை கேட்கவே மாட்டார், எல்லாவற்றிற்கும் என்னையே குற்றம் சொல்வார், நான் என்ன உணர்கிறேன் என்பதே அவருக்கு முக்கியமில்லை. இருவரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் இரு தனித்தனி உலகங்களில் வாழ்ந்தார்கள். ஒரு நாள் அந்த சண்டை எல்லையை மீறியது. வார்த்தைகள் கடுமையாகின, மௌனம் கூட காயப்படுத்தும் அளவுக்கு கனமாகியது. அன்று இரவு மனைவி தூங்காமல் நீண்ட நேரம் விழித்திருந்தாள். வீட்டின் கூரையை பார்த்து கொண்டே அவள் நினைத்தாள், இப்படியே போனால் நம்ம வாழ்க்கை எங்கே போகும்? இந்த சண்டையிலேயே எல்லாமே முடிஞ்சிடுமா? அந்த எண்ணம் அவளை குலுக்கியது. அடுத்த நாள் காலை அவள் மெதுவாக கணவனிடம் சொன்னாள், இப்படியே இருந்தால் நம்ம இருவரும் நிம்மதியாக இருக்க முடியாது. பகவான் கௌதம புத்தர் அவர்களை போய் சந்திப்போமா? அவருடைய அறிவுரை நமக்கு வழிகாட்டும். கணவன் முதலில் தயங்கினான். ஆனால் உள்ளுக்குள் அவனுக்கும் ஒரு பயம் இருந்தது. இந்த சண்டைகள் ஒரு நாள் அவர்களின் வாழ்க்கையை முற்றிலும் உடைத்து விடுமோ என்ற பயம். சிறிது நேரம் அமைதியாக இருந்து அவன் தலையசைத்தான். அடுத்த நாள் காலை இருவரும் புத்தர் தங்கியிருந்த இடத்திற்குச் சென்றார்கள். அந்த இடம் அமைதியால் நிரம்பியிருந்தது. மரங்களின் இலைகள் காற்றில் அசைந்து மெதுவாக ஒலித்தன. அந்த அமைதியே மனதை சாந்தமாக்கியது. புத்தர் அங்கே அமர்ந்திருந்தார். அவரின் முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை. அவரை பார்த்தவுடன் இருவரின் மனத்திலும் ஒரு சுமை சற்றே குறைந்தது போல இருந்தது. புத்தர் மெதுவாக சொன்னார், வாருங்கள். உங்கள் முகங்களில் கோபம் இல்லை, ஆனால் ஆழமான சோர்வு இருக்கிறது. சொல்லுங்கள், என்ன கவலை? கணவன் பேச ஆரம்பித்தான். அவன் குரலில் சோர்வும் கோபமும் கலந்திருந்தது. பகவானே, நான் குடும்பத்துக்காக உழைக்கிறேன், ஆனா என் மனைவி என்னை புரிந்து கொள்ளவே மாட்டாள். என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுவாள், என்னையே தவறானவன் போல காட்டுவாள். அவள் உடனே பேசினாள், இல்லை பகவானே, அவர் எப்போதும் என்னையே குற்றம் சொல்வார், என் மனதை கேட்கவே மாட்டார், நான் என்ன உணர்கிறேன் என்பதே அவருக்கு முக்கியமில்லை. இருவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக இருந்தது, ஒருவரும் மற்றவரை உண்மையாக கேட்கவில்லை. புத்தர் மெதுவாக கையை உயர்த்தினார். அமைதி. பின்னர் அவர் சொன்னார், நீங்கள் இருவரும் ஒரே வீட்டில் இருக்கிறீர்கள், ஒரே பாதையில் நடக்கிறீர்கள், ஆனால் ஒரே மனதில் இல்லை. அந்த வார்த்தைகள் இருவரையும் சற்றே அசைத்தது. முதல் அறிவுரை. புத்தர் சொன்னார், நீங்கள் கேட்பது புரிந்து கொள்ள அல்ல, பதில் சொல்லத்தான். அடுத்தவர் பேசும்போது நீங்கள் உங்கள் பதிலை தயாரிக்கிறீர்கள், அதனால்தான் உண்மை கேட்கப்படுவதில்லை. இன்று முதல் பதில் சொல்லாமல் முதலில் முழுமையாக கேளுங்கள். இரண்டாவது அறிவுரை. நீ இப்படித்தான் என்ற வார்த்தை ஒரு உறவின் மேல் விழும் கத்தி. அதற்கு பதிலாக எனக்கு இப்படி தோன்றுகிறது என்று சொன்னால் சண்டை மெதுவாக அமைதியாகும். மூன்றாவது அறிவுரை. கோபம் ஒரு நெருப்பு, அதை மற்றவர் மீது எரிந்தால் முதலில் எரிவது நீங்கள்தான். கோபத்தில் பேசப்படும் ஒரு வார்த்தை 1000 மன்னிப்பாலும் முழுமையாக அழியாது. நான்காவது அறிவுரை. சண்டையில் வெற்றி பெறலாம், ஆனால் உறவை இழந்தால் அந்த வெற்றி அர்த்தமற்றது. உறவு என்பது போட்டியல்ல, அது ஒரு பயணம். ஐந்தாவது அறிவுரை. புத்தர் இறுதியாக சொன்னார், உங்கள் துணை உங்கள் எதிரி அல்ல, அவர் உங்கள் பயணத் துணை. அவரை வெல்ல நினைக்காதீர்கள், அவருடன் சேர்ந்து நடக்க நினையுங்கள்.
இறுதியில் புத்தர் மெதுவாக சொன்னார், அமைதி வெளியிலிருந்து வராது, அது உங்கள் மனத்தில்தான் பிறக்கிறது. அந்த வார்த்தைகள் இருவரின் மனத்திலும் ஆழமாக பதிந்தன. திரும்பி போகும் வழியில் அவர்கள் அதிகம் பேசவில்லை. ஆனால் ஒரு மாற்றம் இருந்தது. முதன்முறையாக கணவன் மனைவியின் வார்த்தைகளை நிறுத்தாமல் கேட்டான். முதன்முறையாக மனைவி கணவனின் சோர்வை உணர்ந்தாள். நாட்கள் சென்றன. சண்டைகள் முழுமையாக மறையவில்லை. ஆனால் அவற்றின் தீவிரம் குறைந்தது. கோபத்திற்கு முன் ஒரு அமைதி வந்தது. வார்த்தைகளுக்கு முன் ஒரு சிந்தனை வந்தது. மெல்ல மெல்ல அந்த வீடு சண்டையின் இடமல்ல, அமைதியின் இல்லமாக மாறியது. கதையின் இறுதி செய்தி: உறவுகளை உடைப்பதற்கு ஒரு வார்த்தை போதும். உறவுகளை காப்பாற்ற ஒரு புரிதல் போதும்.